ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறமன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாம் எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்பதான் புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் 8 குடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார். இன்றைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. மதியம் ராசிக்குள்ளேயே சந்திர பகவான் வந்து விடுகிறாருங்க. மதியம் 12:19 பிறகு ராசிக்குள்ளார சந்திர பகவான் வந்து விடுகிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல மனமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு உதவி செய்ய தகுதி வாய்ந்த சக்தி மிக்க சில நண்பர்களை நீங்கள் சந்திக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மனமாற்றங்களை நீங்கள் பெற முடியுங்க. அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக இன்னைக்கு நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. தேவையில்லாத செலவுகள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. இந்த செலவுலாம் வந்து தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க. அந்த செலவுலாம் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. முக்கியமான செலவுகள் மட்டும் செய்யுங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுதுங்க. சில சுப செலவுகள் கூட ஏற்படலாம். அது உங்களுக்கு செய்து தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். மற்றபடி உங்களுக்கு எதிர்கால நலனுக்காக இன்னைக்கு சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க நண்பர்களே. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் கவர்மெண்ட் தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. நாள் முழுக்க நன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க. உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தமான உதவி வேணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் உங்களால் இருந்து தாராளமாக அதை நிறைவேற்றி தர முடியும். அல்லது உங்கள் குழந்தைகளுடைய திருமணம், வேலைவாய்ப்பு, ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் குழந்தைகள் முன்னேற்றத்துக்காக அதிகமான உழைப்பை நீங்கள் கொடுப்பீங்க. அது உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர நண்பர்களே. 2 பேருமே சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான நேரங்க. அதனால் உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணம் அல்லது இதர சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது குறித்த பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தாராளமாக இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு யோகமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. இன்றைய சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மனதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், வருத்தங்கள், பெரும்பாலானவை, கவலைகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் இனம் புரியாத, என்னன்னே தெரியாத சில சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள் மனதில் வந்து போகலாம். அதையெல்லாம் ஏற்படாமல் தவிர்த்து விடுங்கள். வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினால் அதிகமான ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். சிறப்பான ஸ்பெஷல் டேவாக வியாபாரிகளுக்கு என்ற தினம் அமைகிறது. ஆனால் உங்கள் காரியங்களில், உங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கி இருக்க நண்பர்களே. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் குழந்தைகள் முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் மூலமாக உங்களுடைய அதிகமான நம்பிக்கையை வந்து மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய தினம் நீங்கள் உங்களது தன்னம்பிக்கையை வந்து அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சிறந்த பாடல்களை கேட்பது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளலாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எது எது வந்து தருமோ அது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே தாராளமாக இன்றைக்கி செய்யலாம். நீண்டகால அடிப்படையில் முதலீடுகள் மேற்கொள்ளலாங்க வியாபாரிகள். அதன் மூலமாக சில கணிசமான லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். முதியோர்களிடம் உங்களது லட்சியங்களை வெளிப்படுத்தலாங்க. அவங்க முடிந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. எனவே வயதில் மூத்தவர்களிடம் ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் லட்சியங்களை நீங்கள் ஈஸியாக அடைவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உறுதியான ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. காதல் வாழ்க்கையில் அதிகமான இனிமையை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க நண்பர்களே. இன்றைய தினம் நிச்சயமாக ஏதாவது அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீசுங்க. காதல் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு சூழல் சூப்பராக அமைந்துள்ளது. உங்களது பெற்றோர்களை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாதுங்க. உங்கள் பெற்றோர்களுக்கு என்ன வேண்டும், பெற்றோர்களிடம் எதை நீங்கள் வந்து மறைக்கக்கூடாது. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஓப்பனாக எல்லாத்தையும் பேசி நீங்கள் வந்து எந்த விஷயத்தையும் மறைக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா
பெற்றோர்கள் அதிக சக்திசாலிகளாக இருப்பாங்க. நீங்க நினைச்சதை விட அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வயதில் மூத்தவர்களிடம் நீங்க ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க. ஓய்வு நேரம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அமையணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்க நீங்க போகலாம். அதன் மூலமாக இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க. ஸோ சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும்போது செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. வியாபார வாழ்க்கை, அலுவலக பணிகள் எல்லாமே முன்னேற்றகரமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையிலிருந்து சில இனிமையான சர்ப்ரைஸ் கிடைக்குங்க. திருமண வாழ்க்கையில ஆச்சரியங்கள் நிரம்பிய ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது. ஸோ அற்புதமான ஒரு நாள். தகுந்த ஆலோசனைகளை பெற்று முதலீடுகள் மேற்கொண்டால் நீண்டகால அடிப்படையில் அது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். ஏன்னா வர்த்தகத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் செலுத்தணுங்க. செய்யக்கூடிய முதலீடுகளில் அதிகமான கவனம் செலுத்தி உழைக்க வேண்டிய ஒரு நாள். குடும்பத்தில் முன்னேற்றம் கூடக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் எல்லாம் கிடைக்குங்க. நீண்ட நாளைய பிரச்சனைகள் இன்றைய தினம் நல்ல முடிவுக்கு உங்களால் கொண்டு வர முடியும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். விடாமுயற்சி செய்தால் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க. தொட்டது துளங்கக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். ஸோ முயற்சிக்கு தவறாதீங்க. உங்களை விட்டு விலகி சென்றவர்களும் விரும்பி வந்து இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. சில பெரிய பெரிய அதிகாரத்தில் பதவியில் இருக்க எங்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எங்களுடைய உத்தியோக முயற்சியில் பெரும்பாலானவை அதன் மூலமாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க. அதற்கு நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு அமைகிறது. சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். புதிய பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 1ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதலாக கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நீங்கள் கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்குங்க. ஆனால் நண்பர்கள் மூலமாக அதிகமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பழைய நண்பர்களை சந்திக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நண்பர்கள் மூலமாக நிறைய ஆலோசனைகள் நீங்கள் கிடைத்து நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எதிர்பார்த்த காரியங்கள் முடியறதுல கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள்லாம் மனசில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அறிமுகம் இல்லாத புதிய புதிய நபர்கள் மூலமாக கூட புதிய விதமான அனுபவங்களை நீங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் புதிய நபர்களிடம் கற்றுக்கொள்ள முடியும். மனதிற்கு இனம் புரியாத சில சிந்தனைகள் வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் துரத்தி அடிச்சுட்டு உங்கள் வேலையிலே கவனம் செலுத்துங்க. மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் விலகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.